வெல்கம் டு எம்எஸ் ஹாப்பி ட்ரேடிங். வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்ப்போம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்லா வந்து மார்க்கெட் ஏறி இருக்குது. இத்தனை பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது பார்த்திங்கன்னா, நிஃப்டி வந்து நம்மளுக்கு 124 ஏறி இருக்குது. 21,778 க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 226 பாயிண்ட் ஏறி இருக்குது. 48,508 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து கண்டினியூஸாக வந்து அப் ட்ரெண்டில் தொடர்ந்து மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது, மேலே போயிட்டே இருக்குது. நான் ஸ்டாப்பாக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பயங்கரமான புல்லிஷில் மார்க்கெட் போயிட்டே இருக்குது. மார்க்கெட்டில் வந்து செல்லர்ஸே கிடையாது, பிஎஸ்எல்ல கண்ணு கட்டின வரைக்கும் வந்து புல்ஸ் தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து முன்னேற மார்க்கெட்டு நாளைக்கு வந்து மார்க்கெட்டு 22,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் பிரகாசமாக இருக்குது. வாய்ப்பு அதிகம். நாளைக்கு 22,000 டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மணி கண்ட்ரோலில் குளோபல் இண்டிசஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து நம்மளுக்கு 21,978 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் நாளைக்கு வந்து ஒரு கேப்பப் இருக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு காலையிலையும் வந்து இதே மாதிரி 21,978 இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து ஒரு கேப்பப் ஆகும். கேப்பப் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும்னா சைட்வேஸில் போயிடும். சைட்வேஸ் போய் மார்க்கெட்டு மேலே ஏற்றி 22,000 டச் பண்ணிடுவாங்க. அதனால் நாளைக்கு வந்து 22,000 வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல டச் பண்ணோன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏறிடுச்சு, ஓவர் பாட்டில் இருக்குது. ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா 78.50 இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஏறிச்சுன்னா 80க்கு மேலே போயிடும். அதனால் வந்து இப்போ கவனமாக இருக்கணும். ஹையர் லெவலில் தான் நம்ம பைக் பண்ணக்கூடாது. மார்க்கெட் கீழே வரும்போது தான் பைக் பண்ணணும். அது வந்து எப்படியான லெவல்ஸ் பார்ப்போம். இப்போ தான் வந்து 1 ஹவரில் மாத்திரம் பாருங்கள், நல்லா தெரிய உங்களுக்கு நல்ல புலிஷில் இருக்குது பாருங்கள். அதாவது ஆர்எஸ்ஐ பாருங்கள், கண்டினியூஸாக மேலே போய்கிட்டே இருக்குது. இந்த லைன் இருக்குங்களா ப்ளூ கலர், இது வந்து ஸ்மூத் அண்ட் மூவிங் அவரேஜ். இப்போ தொடர்ந்து வந்து எப்படி இருக்குன்னா அப் ட்ரெண்டு மேலுக்கே இருக்குது. இது எப்போ வந்து இப்படி திரும்பணும், இந்த மாதிரி வந்து கீழே திரும்பணும். ஆர்எஸ்சி இப்படி டவுன் வந்தால் தான் சொல்லி பஸ் வரும். தொடர்ந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. 50 மினிட்ஸாக மாத்திரேன். நாளைக்கு கேப்பப் ஆச்சுன்னா 21,850 மேலே கேப்பப் ஆகி ப்ரைஸ் அதுக்கு மேலே செஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக 21,900 ஃபஸ்ட் டார்கெட்டு. அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு 22,000 தான். ஓகேங்களா? கேப்பப் வரது வாய்ப்பு இருக்குது. கேப்பப் ஆச்சுன்னா 21,850 மேலே கேப்பப் ஆகணும். கேப்பப் ஆகி அதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா 21,900 அப்படிங்கிறது ஃபஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட்டு 29,950, 22,000 தான். ஆனால் இது வந்து நாளைக்கு வந்து ஸ்லோவாக தான் போகும் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப விளையாட்டுகள் வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. ரொம்பவும் பையிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப இதாக இருக்குது. கேப்பப்லேயே மார்க்கெட்டு போயிட்டுருக்கு. இன்டர்நெட் ட்ரேடிங் வந்து பண்ணுறது ரொம்பவும் சிரமமாக இருக்குது. ஏன்னா கீழே வந்தால் தான் பை பண்ணணும். மேலே மார்க் ஏறுது அப்படின்னு சொல்லி மேலே பை பண்ணோம்னா அங்கே வந்து ப்ரீமியம் வந்து ஏற மாட்டேங்குது. கீழே வந்த வாட்டி தான் நம்ம வந்து பை பண்ணால் தான் ப்ரீமியம் கொஞ்சம் நாச்சும் தெரியுது. ஓகேங்களா? அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பை பண்ணுங்கள். 21,900 22,000 வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து செல்லிங் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நாளைக்கு வந்து 22,000 தொட்டுட்டு அங்கேருந்து வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாளைக்கு வந்து இயர் 2 உங்களுக்கு 29 ஃப்ரைடே வர 2023 கடைசி ட்ரேடிங் நாள். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. செல்லிங் சைடு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எப்போ ஃபோக்கஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் உடைக்கணும். 21,700 கீழே வந்தால் தான் செல்லிங். இது கொஞ்சம் நாள் செல்லிங் வரும். அது வரைக்கும் போய் செல்லிங் வராது. பை அண்ட் டிப்ளே தான் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போய்ட்டு இருக்கோம். இப்போ நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா? நல்ல ஒரு தொடர்ந்து மார்க்கெட் இருக்குது. ஒரு 5 நாள் தொடர்ந்து கண்டினியூஸாக மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது. ஆர்எஸ்சி பாருங்கள் மேலே வந்துருச்சு. இதுக்கு மேலே மார்க்கெட்டுக்கு மேலே போச்சுன்னா அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும். அப்படி இல்லாட்டி சைடு வேலை போகும். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி கொண்டாடுறது. நீங்கள் செல்லிங் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த 21,700 கீழே வந்து தான் செல்லிங். அப்புறம் இந்த ரேஞ்சை உடைக்கணும். மறுபடியும் வந்து இந்த 21,700 இந்த ரேஞ்ச் இது கீழே வந்தால் தான் செல்லிங் வந்து இந்த மார்க்கெட் தொடர்ந்து இங்கே வரும், கீழே வரும்.
பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது. முண்டை சட்டமாக தான் பாருங்க. பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து 49,000 டச் பண்ணிடும். டச் பண்ணுறோம் 49,000 டச் பண்ணிட்டு அதுக்கு மேலே கூட போகிறது வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி தொடர்ந்து மாறிட்டு வந்து சைடு வேஸ்லேயே போய் மெல்ல மெல்ல அப் ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கு மேலே. அதனால் பேங்க் நிஃப்டி வந்து நாம் பை அண்ட் டிப் எல்லாமே கீழே வந்தால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லாமே சைடுவே மார்க்கெட் தான். பேங்க் நிஃப்டி சைடுவே, நிஃப்டி வந்து நிஃப்டி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வந்து கீழே இறங்கி மேலே போயிருக்கு. இதுவும் வந்து சைடுவே மார்க்கெட் தான். இன்றைக்கி வந்து ப்ரீமியம் வந்து ஏறவே இல்லை. நிஃப்டியில் ஏறல, பேங்க் நிஃப்டி ஏறல. நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி ரொம்ப மோசம். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு இந்த ஹையை தாண்டிச்சுன்னா 48,650க்கு மேலே பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகி ப்ரைஸ் அங்கேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா 48,800. அதே தாண்டிச்சுன்னா 49,000 தான். கீழே வந்துச்சுன்னா, கீழே இப்போ வந்து நீங்கள் செல் பண்ணாங்க இந்த ரேஞ்சை உடைக்கணும். 48,000 அந்த 390 பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சு, இந்த இடத்த உடைக்கணும். 48,390 இப்படி ரேஞ்சை உடைச்சா தான் மார்க்கெட் வந்து 48,200 வரைக்கும் வரும். அது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது பேங்க் நிஃப்டி லெவல்ஸு. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செல்லிங் சைடு வந்து ஹையர் லெவலில் பாருங்கள். ஹையர் லெவலில் சான்ஸ் இருந்தால் செல் பண்ணுங்கள். கீழே வந்து நீங்கள் செல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.